தூரத்தால ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயின் கிட்ட வரும்போது என்ன செய்யறாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தூக்கிக்கொண்டு அப்படியே பாயிறாரு ரயில்வே ட்ராக்ல. ஹாய், அண்மையில் ஒரு 2-3 டேஸுக்கு முன்னால் ஒரு வீடியோன்னு பார்த்தேன். பர்டிகுலர் ஒரு சம்திங் ஒரு நியூஸ் சேனல் உண்டு, ஒரு கண்ட்ரி, இலங்கையில் இல்லை வெளிநாட்டில். அந்த வீடியோ, அந்த நியூஸ்ல அந்த வீடியோ என்னன்னு சொன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முன்னால போறாங்க, ஹஸ்பண்ட் பின்னுக்கால போறாரு. ஒரு தூரத்தால ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயின் கிட்ட வரும்போது என்ன செய்யறாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தூக்கிக்கொண்டு அப்படியே பாயிறாரு ரயில்வே ட்ராக்ல, அப்படியே படுத்துறாரு, உயிர் போகுது. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னாக்கா, அந்த நியூஸ்ல அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டிப்ரெஷன்ல இருந்ததா. ஓகே, வாட் எவர் என்ன இது இருந்தாலும் நாங்க எங்களோட லைஃபை இல்லாமக்கிறது இல்ல முடிவு. அதாவது எல்லாத்துக்குமே எல்லாம் மேலுமென்று சொன்னாக்கா எங்களுக்கே நேலன்றதை நாங்க முதல்ல யோசிக்கணும். கட்டாயமா நாங்க முதல்ல எங்களை நம்பணும். நாங்க இன்னொருத்தரை நம்ப கூடாது. இவர் செய்வார், அவர் செய்வார், ஒரு நாளும் தாருமே எங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அதனால நிச்சயமா உங்களை நீங்களே தான் மோட்டிவ் பண்ணணும். ஒரே இடத்துல அழணும், அதே இடத்துல லீக்க கூடாது. நிச்சயமா எங்களால முடியும் என்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வச்சா எல்லாமே ஓகே ஆயிடும். எல்லாமே தன்னா நடக்கும். நாங்க எங்களையே நம்பி நாங்க முயற்சி செய்யாம ஒரே இடத்துல இருந்து போட்டு முன்னுக்கு வந்தவனை பார்த்து நாங்க ஒரு நாளும் விரல் நீட்ட கூடாது. ஏன்னா அவர் முயற்சி செய்ததுனால அவருக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சது. நாங்க ஒரே இடத்துல நாங்க மத்தவங்கள பார்த்து இருந்ததுனால நாங்க இப்படி வைக்கிறோம். மத்தவங்களை யோசிக்காம அப்படியே போய்கிட்டே இருக்கணும். எங்களால் அவங்களால் ஏழும்னு எங்களால நிச்சயமா ஏழும் என்று சொல்லி நாங்க நினைக்கணும். மத்தது எதுவும் மனக்கவலையா டிப்ரெஷனா அதோட அதான் முடிச்சுக்கிறோம். 1 hour 2 hour அட்லீஸ்ட் ஒரு 1 டேல சரி எங்களோட கவலைகளை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போனாங்க ஆரம்பிக்கணும். அந்த கவலையிலேயே மூழ்கிடக்கூடாது. கவலை எல்லாத்துக்குமே வரும். கவலைன்றது காமனான ஒரு விஷயம். அந்த கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இல்லை. அதனால அதுக்காக அதே இடத்துல நாங்க ஸ்டாப் ஆகிடக்கூடாது. எங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்கும். எங்களை நம்பி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால அவங்களுக்காக நாங்க முன்னுக்கு போய்த்தே ஆகணும். எத்தனையோ பேர் நடக்க இல்லாம ஹாஸ்பிட்டல்கள்ல போனா விளங்கும், நடக்க இல்லாம கண்ட உணவு அவங்களுக்கே சாப்பிட இல்லாத கவலைகளை பார்க்கறதுக்கு கஷ்டமான நிலைமையில வாழ்றாங்க. ஆனா அதுக்கு பார்க்க கடவுள் எங்களே நல்லா வச்சுக்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்க வாழணும். அதனால இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷனா நாங்க மாறணும். அண்ட் ஏண்டிய அளவு சப்போர்ட் ஒன்று தாங்க. என்ன வீடியோஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் மை வீடியோ அண்ட் see you next video guys. Bye bye.